ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலிஃப்ளவரில் முட்டை போட்டு பொரியல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ காலிஃப்ளவரில் முட்டை போட்டு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். இதுக்கு நான் முழு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது ஒரு 300 கிராம் இருக்கும். இதை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சின்னதாகவோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் நறுக்கி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இது போல் தண்ணியில் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண அப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து இது போல் வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். கொஞ்சம் சூடாகும் போதே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நம்ம இது போல் கொதிக்க வச்சு எடுத்துப்போம். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. லேசாக சூடாகும் போதே நீங்கள் போட்டுருங்க. இது போல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதில் எதுனா புழு இல்லை பூச்சி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துடும். அதுக்காக தான் நம்ம சுடு தண்ணியில் இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதை இது போல் வடிகட்டிடலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது போல் நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ண அப்புறமா நம்ம இதை நல்லா வதக்கிப்போம். வெங்காயத்தோட நிறம் மாறணும். அதனால் நம்ம இதை நல்லா இது போல் வதக்கி எடுத்துப்போம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த அப்புறமா இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த அப்புறமா இதை நல்லா வதக்கிக்கோங்க. நிறம் நல்லாவே மாறட்டும். அதனால் நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துப்போம். இது இந்த அளவு வதங்கினாவே போதும். இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கோபியை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் சேர்த்த அப்புறமா நம்ம இதை நல்லா பரட்டி விட்டுப்போம். வதக்கின வெங்காயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை இது கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண அப்புறமா இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும், நல்ல ஸ்பைசியாக வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 7 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். தண்ணி நல்லா வற்றட்டும். பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தண்ணி நல்லாவே வற்றிருக்கு. தண்ணி வற்றின அப்புறம் தான் நம்ம இது கூட முட்டை சேர்க்க முடியும். அதனால் தண்ணி நல்லா வற்றின அப்புறமா இது கூட நம்ம 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை ஆட் பண்ண அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு இது கூட நல்லா முட்டை வேகும். இல்லைனா ஒரு மாதிரி கொலப்பாக இருக்கும். அதனால் வேகணும்னு சொல்லிட்டு நம்ம கைவிடாமல் இது போல் கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இது போல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒட்டாமல் வரணும். இது போல் ஒட்டாமல் வருது. உதிரியாக முட்டைலாம் ரெடி ஆயிடுச்சு.
காலிஃப்ளவரில் முட்டை பொரியல் நல்லாவே ரெடி ஆயிருக்கு. இது மேலே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், இது சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்துக்கு சாம்பார் சாதம், காரக்குழம்பு சாதம்னு சொல்லிட்டு எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.